ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்துச்சான். அதுல ஒரு ஆணவ பிடிச்ச மயில் இருந்துச்சான். தான் தான் அழகு, தோகைதான் அழகுன்னு மற்ற பறவைகளை அலட்சியப்படுத்துச்சான். தான் அழக அடிக்கடி தண்ணியில பார்த்து ரசிக்குமா. யாராச்சும் அதுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக நடந்துக்க வேண்டாம், அது தோகையை பற்றி பேசி அதுகிட்ட திமிரா நடந்துக்குமா. இதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த காக்கா இந்த மயிலுக்கு நல்ல பாடம் கற்று தரணும்னு நினச்சிச்சான். ஒரு நாள் காக்கா அந்த மயில்கிட்ட போய், நீ இவ்வளோ தோகை வச்சிருக்கியே, ஒரு நாள் ஹைட்டாக பறக்க முடியுமான்னு கேட்டுச்சான். அதுக்கு என்ன, ஹைட்டாக பறப்பேன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த காகம் பருந்து மாதிரி உயரத்தில் பறக்கணும்னு சொன்னிச்சான். மயிலும் பறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மலை மேலே ஏறிச்சான். மலை மேலேருந்து பறக்க ட்ரை பண்ணும்போது அது பெரிய தோகையை வச்சுட்டு பறக்க முடியாமல் கீழே விழுந்துருச்சான். மயிலுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சான். அப்போ காகம் சொல்லிச்சான், அழகுன்றது அவங்க குணத்தில் இருக்க, வெளி தோட்டத்தில் இல்லைன்னு சொல்லிச்சான். மயில் தான் தப்பை உணர்ந்து மற்ற பறவைகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். மயில் காக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு மற்ற பறவை கூட ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருந்தாங்களா.